அன்பார்ந்த முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது எங்களுடைய குடும்பம் 3 தலைமுறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தது. என் தாத்தா, அதற்கு பிறகு என் அப்பா, தற்போது நான், அதன் பிறகு என்னுடைய மகனும் தற்போது என்னுடைய இந்த இயக்கத்திலேயே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுநாள் வரையில் என்னுடைய வாழ்க்கையில் 1989 முதல் பூத்தில் ஏஜென்ட்டாக உட்கார்ந்து அதன் பிறகு பல்வேறு கட்ட பணிகள், அதாவது கிளைக்கழக பொருளாளர், கிளைக்கழக செயலாளர், வட்டச் செயலாளர், தொகுதி தொழில்நடை துணை அமைப்பாளர், மாநில நெசவாளர் துணை அமைப்பாளர், இப்போது பொதுக்குழு உறுப்பினர் சொல்லி நான் தொடர்ந்து கழகத்துக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அந்த பொறுப்புகளையும் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக செய்துட்டுருக்கேன் இன்றைய நாள் வரையும். உங்களுக்கு தெரியும், நான் கடந்த 20 ஆண்டுக்கு மேலாக சமூக சேவையிலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கேன். தொகுதியில் நான் ஓட்டு கேட்காத இடமும் கிடையாது, கால் வைக்காத இடமும் கிடையாது. அந்த அளவுக்கு கழகம் யாரை கையை காட்டுகிறதோ, யார் கூட்டணி வேட்பாளர் சொல்லப்படுகிறதோ அவர்களுக்காக தொடர்ந்து நான் வேலை செய்து அவர்களுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, நான் 2016 எனக்குன்னு வாய்ப்பு கேட்டேன். அப்போது கிடைக்கவில்லை. அப்போது மாநில அமைப்பாளராக இருந்த அண்ணன் எஸ்பி சிவகுமார் தொகுதியில் நின்றார். அதனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதன் பிறகு 2021 கொரோனா காலத்தில் தொடர் சேவை 10,000 குடும்பங்களுக்கு காய்கறி மளிகை கொடுத்தோம், கபசுர குடிநீர் கொடுத்தோம். அதுபோல் எண்ணற்ற சேவைகள், 1 இல்லை 2 அல்ல, எண்ணற்ற சேவைகள் செய்து அந்த முறை அறிவிக்கும் போதே வெற்றி பெறக்கூடிய வேட்பாளராக இருந்த அந்த சமயத்தில் மக்களும் எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலும் இந்த தொகுதி காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டது. மிகுந்த மனவேதனையுடன் அந்த தேர்தலை கடந்து சென்றேன். அமைதி காத்திருந்தேன். அதன் பிறகும் தொடர்ந்து கட்சி பணியில் ஒரு நாளும் தொய்வில்லாமல் செய்து கொண்டிருந்தேன். இதுவரையிலும் செய்து கொண்டிருந்தேன். அதற்கு மாநில கழக அமைப்பாளர் அவர்களும் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். கழக தொண்டர் அவர்களும் அனைத்து மக்களும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். அந்த உற்சாகத்திலேயே நான் தொடர்ந்து மக்கள் சேவை செய்து கொண்டிருந்தேன். இதுவரையில் பார்த்தீர்களானால், அதாவது நிஷா புயல், தானே புயல், பெருமழை, வெள்ளம், எல்லா காலகட்டத்திலையும் நான் மக்களோடு இருந்திருக்கிறேன். மக்களாக நீங்கள் எனக்கு பெரிய அளவில் வாக்களித்து, கேஸ் சிலிண்டரில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை இந்த தருணத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.